எப்ஸ்டைன் ஃபைலுக்குள்ள திடீர்னு பார்த்தா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் அடிப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தீயா பரவுது. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், எப்ஸ்டைன் ஐலண்ட், இங்கே மோடியா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள். அப்போ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கண்டிப்பாக இதை பற்றி பேசாமல் இருந்திருப்பாங்களா? இல்லை, அவங்க ஏதோ பதில் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ மோடி அவர்கள் டைரெக்டாக எப்ஸ்டைன் ஃபைல்ஸுக்குள்ளே அவருடைய பெயர் வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் அதை பற்றியான விவரங்கள் அப்படிங்கிறதையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அது என்ன செய்தி அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கேப்புக்கு பிறகு தமிழ் விதையில் பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான், தமிழ் விதையில் கண்டினியூஸாக வீடியோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது, செய்யணும். செஞ்சு பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் தான். இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஐலண்ட், அந்த ஐலண்டுக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகார திமிரு மிக்க நிறைய நபர்கள் ஒன்று கூடுவார்கள். அங்கே அந்த நபர்களுக்காக அவங்களுடைய காம களியாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஐலண்டுக்குள்ளே போகிறதுக்கும் வர்றதுக்கும் தனியாக ஒரு ஃப்ளைட், அந்த ஃப்ளைட்டு இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் தனியாக ஒரு விமானதளம், அந்த விமானதளத்தில் ரொம்ப மைன்யூட்டாக பார்வையாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஏகப்பட்ட பந்தோபஸ்துடன் அந்த நபர்கள் அந்த விமானம் ஏறி அந்த அந்த ஐலண்டுக்குள்ளே வருவாங்க. அந்த ஐலண்டுக்குள்ளே ஒரு 7 அடுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கும். அந்த பாதுகாப்பு நிறைந்த அறைக்குள் போகும்போது ஒவ்வொரு அறைக்குள்ளும் சிறுமிகள், பொதுவாக 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள் அங்கே வரக்கூடிய அந்த திமிருமிக்க அதிகாரத்தில் இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பலரும் அங்கே வந்து இந்த மாதிரி ஆசையை அனுபவித்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னுடைய ஒரு குட்டி ஸ்டோரி. கேக்கே ரொம்ப கேவலமாக இருக்குல்ல, இன்னும் உள்ளே இறங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அதில் இருந்தவர்லாம் இப்போ தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிரபராதியாக ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக வக்காலத்து வாங்கக்கூடிய இப்போது அதில் ஆஜராகக்கூடிய வக்கீல்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாருமே நடந்துட்டு இருக்கும்போது யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க? பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவர்கள் இருக்காங்க, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காங்க, எலன் மஸ்க் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இந்த ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இப்போ சமீபத்தில் வெளியான சில கோப்புகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், எலன் மஸ்க் அவர்கள், பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவர்களுடைய ஒரு புகைப்படம், அதுவும் ரொம்ப கேவலமான ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது எல்லாமே வெளியாகுது. சரி, தப்பு செய்கிறவன் இவ்வளவு டீட்டெயிலாக வச்சா தப்பு செய்வான் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுதில்லை? பட் இங்கே செய்யக்கூடிய நபர்களும் பெரிய கிரிமினல்ஸ், இதில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள், பெரும் தலைகள். எப்போ வேணாலும் இந்த கிரிமினல்ஸை போட்டு தள்ளிடலாம், இந்த கிரிமினல்ஸ் இவங்களை போட்டு தள்ளிடலாம். 2 பேருமே என்ன செஞ்சுருக்காங்க? மாற்றி உளவு வேலை பார்த்துருக்காங்க. மாற்றி யார் வந்தால் போனால், ஃபோட்டோஸ் என்ன, வீடியோஸ் என்ன, எல்லாமே இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் இவங்களும் பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் புதுவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ், அது டேட்டாவாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம், மெசேஜஸாக இருக்கலாம், இல்லை நிறைய ஃபேக்ஸாக இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்படி வெளியாகிக்கொண்டே இருக்கின்றன. அதில் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவர்களுடைய புகைப்படம்லாம் இருந்தது. அதில் அவர் ரொம்ப கேவலமாக இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரும் அடிபடுது. அப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐலண்டுக்குள்ளே நரேந்திர மோடி அவர்கள் போனாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருப்பார். அப்போ இந்த இஸ்ரேலுக்கான பயணத்தை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னுடைய இந்த மிஸ்ஸிங் டேட்டா இல்லாட்டி இப்போ ரிலீஸ் ஆன அந்த டேட்டா அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. அவர் போனார், பயணத்தை மேற்கொண்டார். பட் இந்த எப்ஸ்டைன் ஐலண்டோடி சார்பு இருக்கக்கூடிய சில நபர்கள் வாண்டடாக அவர் அங்கே போக வச்சாங்க, எங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போக வச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு குறும் செய்தி இல்லாட்டி ஒரு இமெயில்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமெயிலில் மட்டும்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் இருக்குது. அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. நார்மலாக இஸ்ரேலுக்குள்ளே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது பல மாதங்கள் திட்டம் போட்டு பல நாட்கள் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகு போடப்பட்ட ஒரு பயணம். அந்த பயணத்தை இப்படி கேவலப்படுத்துகிறீங்களே, இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அது வந்து தவறு செய்த சில தவறான நபர்கள், குற்றவாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய வெறும் கற்பனை மட்டும்தான், இதில் துளி அளவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவின் சார்பாக இப்போது அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் அடிபட்ட உடனே இன்றைக்கி ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ட்ரெண்ட் அடிச்சிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா,
அமெரிக்கா 2வது ஷட் டவுனுக்குள்ளே போயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல, பார்ஷியலாக அவங்க ஷட் டவுன் தான். ஏன்னா 2 தினங்கள் சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லும்போது பார்ஷியல் ஷட் டவுனில் தான் இருக்காங்க. திங்கட்கிழமை மறுபடியும் செனட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் பேக்டு கவர்மெண்ட் ஃபண்டிங் டீல். பார்ஷியல் ஷட் டவுன் அப்படிங்கிறது இப்போது இல்லை அப்படின்னாலும் திங்கட்கிழமை சரியாயிருமா, இப்போது செனட்டு சம்மதிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பட் இது இன்னும் முடியலை, கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் ஷட் டவுன்லேருந்து அமெரிக்கா தப்பிக்கும். ஒரு வேளை ஷட் டவுனில் அமெரிக்கா சிக்கிக்கிச்சு அப்படின்னா, தங்கமும் வெள்ளியும் படுத்தே விட்டதையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ தாயா இன்வெஸ்ட் பண்ணேன் தங்கத்துலேயும் வெள்ளிலையும், பாரேன் என்ன பெரிய நட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும், இனி இதுதான் டிப்பு, சரியாக இதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காது. அதே நேரத்தில் இந்த மார்க்கெட்டில் நம்ம ஏதாவது ஈடுபடுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துங்க. நாளைக்கு கிடச்சிரும், நாளைக்கு எனக்கு கிடச்சிரும், ஐயோ பணம் போகுது, எந்த எமோஷனுமே இருக்கக்கூடாது. எய்தர் உங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சரியாக வகுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள் பங்குச்சந்தை வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டு இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு படிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் மாஸ் பிளாக் அவுட் மற்றும் வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் சொல்லப்படுது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் தான் சொன்னார், February 1 வரை நான் ரஷ்யாட்ட சொல்லியிருக்கேன், ரஷ்யா February 1 வரை நீ அவங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். புட்டின் அவர்கள் கேட்டு விட்டார், ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னாரே அப்படின்னு பார்த்தா புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க, புட்டின் அவர்களும் சொன்னாங்க. பட் எது இருந்தாலும் அங்கே மிகப்பெரிய கடுமையான வறட்சி நிலவுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி காசா தான். இஸ்ரேல் காசா யுத்தம் முடிஞ்சிருச்சு. விக்கி 8.5 யுத்தத்தை நிப்பாட்டிட்டேன், எனக்கு ஒரு நோபல் பரிசு பார்சல் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ட்ரம்ப் அவர்கள். அதில் ஒரு யுத்தம் தான் இஸ்ரேல் காசா அப்படின்னு கேட்டால் யுத்தம்லாம் நிற்கலை. இன்றைக்கி காசா பகுதியில் இஸ்ரேல் அவங்களுடைய விமானப்படை தாக்குதல் நடத்தினதில் கிட்டத்தட்ட 30 பேர் கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. எங்கேயாவது நின்று யுத்தத்தில் 30 பேர் கொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இப்போ பாருங்களேன், அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த 30 பேர் இறப்புக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. யாருப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை ஹமாஸ் அங்கே ஒளிஞ்சிருந்தாங்க, ஹமாஸுக்கு அங்கே உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆனதை நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய உளவு அங்கே அதுக்கு சரியாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல் அதற்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஈரான். இன்றைக்கி ஈரானுடைய ஒரு துறைமுகத்தில் ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டதாகவும் அதில் 14 பேர் காயமுற்றதாகவும் ஒரு நபர் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய இந்த பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக புரியலை, ஈரானும் சொல்லலை. ஈரான் சொன்னால் தானே தெரியும். அங்கே ஆல்ரெடி ப்ரொட்டஸ்ட்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, 30,000க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், ஏகப்பட்ட நபர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். பட் அந்த பிளாஸ்ட்டுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அப்போ ஈரானை சுற்றி அமெரிக்கா அவங்களுடைய போர்க்கப்பலை நிப்பாட்டியிருந்தாங்களே, அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா, அதெல்லாம் விலக்கி விட்டார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஈரானை சுற்றி அந்த போர்க்கப்பல் நின்றுட்டு தான் இருக்குது. நேற்று கூட ஈரான் சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை போர்க்கப்பல் வழியாக எங்களை அச்சுறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது ராசா, அதுக்கெல்லாம் நாங்கள் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஈஸ்டர்ன் காங்கோவில் திடீர்னு ஒரு மைன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுரங்கம் கொலாப்ஸ் ஆனதில் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த காங்கோலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி கொடுக்கக்கூடிய வெறும் இயந்திரமாக மட்டுமே பார்க்கிறார்கள் பெருமுதலாளிகள். அதில் நிறைய மைண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்கான். அப்படி இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய உயிரை பணயம் வைத்து சுரங்கங்களில் வேலை செய்யும்போது இந்த மாதிரி சுரங்கம் மூடிவிட்டது, அதன் காரணமாக 200 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு 200 பேர் அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு அவ்வளோதானே, அடுத்த சுரங்கத்தை தோண்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க போல். ஃப்ரேம் ஒர்க் ஃபார் நெகோசியேஷன் வித் யூஎஸ், நாங்கள் அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்லாம் தயார்படுத்திட்டோம், அது இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற தகவலை ஈரான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் போர்க்கப்பல், இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஃப்ரேம் ஒர்க். நல்லா இருக்குப்பா அமெரிக்கா. ட்ரஸ்ட் ஃபார் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு தலைப்பை என்னால் பார்க்க முடிந்தது. தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றுமே இல்லை. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபேஷன் அது சம்மந்தமாக பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறையவே படுத்துருச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இப்போ ஃபேஷனாலாம் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததுலேருந்து இந்த ஃபேஷன் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தகவல். சுமார் 130 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவு இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில், அதை நாங்கள் 2 டேங்கரை பிடிச்சு வச்சுருக்காங்க மலேசியா. ஒருவேளை ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மலேசியா சந்தேகப்படுறாங்க. இன்னொரு செய்தி என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, துருக்கியினுடைய போர்ட்டில் ரஷ்யாவினுடைய சில கப்பல்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை அங்கேருந்து அந்த கப்பல்கள் வெளியேறினார்கள் என்றால் நிச்சயமாக உக்ரைனுடைய ட்ரோன் அட்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி.
சரி, இதுதான் ஒரு செய்தி அப்படின்னா சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஏதோ ஒரு டீல்லாம் பண்ண போகிறாங்களாமே, அதில் துருக்கி வந்து சேர போகிறாங்களாமே அப்படிங்கிற செய்திக்கு துருக்கி இன்னைக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக என்ன சேர்த்துடாதீங்க, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் போடக்கூடிய இந்த டீலில் நான் இல்லவே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க துருக்கி. கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை அப்படிங்கிறத ஜப்பானும் யூகேயும் சேர்ந்து அங்கிட்டும் இங்கிட்டும் கொடுத்து வாங்கிக்கலாம்பா அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு உறுதியாகவும் ஒரு டாக்குமெண்டட் ஒரு அறிக்கையாகவும் சமர்ப்பித்து அதை 2 பேருமே சம்மதித்திருக்கிறார்கள். ஈரானுடைய நியூக்ளியர் ஏஜென்சியினுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணு ஆயுதம் இல்லாமலேயே எங்கள் நாட்டை எங்களால் பாதுகாக்க முடியும், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அணு ஆயுதத்துக்கான அந்த சீஃப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய செய்திகள், இன்னும் நிறைய செய்திகள் வரப்போகுது. இனி அந்த டிலே அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்க போகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.